ஐயா சந்துரு, காலேஜுக்கு என்னைக்கியா கிளம்புறா? அம்மா, நான் காலேஜுக்கெல்லாம் போகலம்மா. நான் உங்க கூடயே இருக்கேன். நானும் போயாச்சுன்னா உங்களை யார் பார்த்துப்பா? எனக்கு என்ன பிரச்சனை? உங்க அப்பா இருக்காவில்ல, நீ காலேஜில் போய் ஒழுங்கா படிச்சு மார்க் வாங்கக்கு பாரு. இல்லம்மா, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. நானும் அங்க போயிட்டா உங்களுக்கு தானே கஷ்டம். இங்கே இருந்து உங்களையும் அப்பாவையும் பார்த்துக்கிடியம்மா. இனி நான் காலேஜுக்கே போகல. வீட்டில இருந்து உங்க இட்லி கடை பிசினஸ் நான் பார்த்துக்கிறேன். உங்களையும் அப்பாவையும் நானே பார்த்துக்கிறேம்மா. அண்ணனும் சரியில்லை, பாட்டியும் சரியில்லை. சீக்கிரமா இந்த பொண்ணை வீட்டை விட்டு துரத்தணும். அப்பதான் அண்ணனும் பாட்டியும் நம்ம சொல்றது கேட்பாங்க. அந்த பொண்ணை துரத்திட்டு அண்ணனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? ஐயா சந்துரு, அது அவனா தேடிக்கிட்டதுப்பா. நம்ம என்ன எதுவும் பண்ண முடியாது. நீ படிச்சு நல்ல பெரிய ஆளா வரணும், நான் கோடீஸ்வரி ஆகணும்னு கனவோட இருக்கேன். அதனால நீ நல்லபடியா படிச்சு முடிச்சு வேலைக்கு போறதுக்கு பாரு சந்துரு. அம்மா, நான் இட்லி கடை பிசினஸ் பாத்துக்கிறேம்மா. என்னது இட்லி கடையா? பாரு சந்துரு, நீ பெரிய வேலைக்கு போகணும்னு ஆசைப்படியேன். அதனால நீ ஒழுங்கா படிக்க பாரு சந்துரு. சரிம்மா, அதை சைடா பாத்துக்கலாம். உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கேனே. நான் காலேஜ் போறதை ஸ்டாப் பண்ணிட்டு கரஸ்ல படிக்கிறேம்மா. உங்களே அப்பாவையும் பக்கத்துல இருந்து பாத்துக்கணும்னு தோணுது. ஏன்னா அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா? நீங்க தனியா தவிச்சிருக்கீங்க. உங்க கூட யாருமே இல்லை, யாருமே வந்து உதவியும் செய்யல. அதனால நான் இங்கேயே இருக்கேம்மா. எனக்கு அங்க போகவே இஷ்டம் இல்லை. சந்துரு, நீ பேசியது எனக்கு என்னமோ சரியா தெரியல. நீ நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். நீ கரசில படிக்க அதுல படிக்கன்னா உனக்கு மார்க் வருமோ வராதோ, நீ நல்ல வேலைக்கு போக முடியுமோ முடியாதோ. அதனால நீ எப்பவும் போல காலேஜ்லயே போய் படி. மா, உங்களையும் அப்பாவையும் தனியா விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்லை. யார் யாரும் வீட்டுல வந்து இருக்காங்க, முதல்ல அவங்கள வெளியே துரத்தணும். அப்பாவை நல்லா பாத்துக்கணும். நாளைக்கே திடீர்னு அப்பாவுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா யாருமா வந்து நிப்பா? நான் இருந்தா அவங்கள நல்லா பாத்துப்பேம்மா. எனக்கு யாரு இருக்கா சொல்லுங்க, நீங்களும் அப்பாவும் மட்டும்தான். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் என்னமா பண்ணுவேன்? அப்படிலாம் சொல்லாதே சந்துரு, நான் தான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் நல்லா பாத்துக்கிடுவேன். நீ படிக்க வேலையை மட்டும் பாரு. அம்மா இருக்கேன், அப்பாவையும் பாத்துக்கிடுவேன், என்னையும் நான் பாத்துக்கிடுவேன். இல்லம்மா, முன்னாடியே அண்ணா காசு தருமா வேலைக்கு போயிட்டு. இப்போ அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லை. அதனால நான் வேலைக்கு போலான்னு நினைக்கிறேம்மா. வேலைக்கு போகாம வீட்டுல இருந்தா ஃபீஸ் கட்டுறதுக்கே உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல. போன எக்ஸாம் ஃபீஸ்க்கே நகையை அடகு வச்சுதான் அனுப்புனேன்னு சொன்னீங்க. அதெல்லாம் திருப்பியாச்சுப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க அப்பாவுக்கு சரியாயிட்டே வேலைக்கு போயிருவாவே. வேண்டாம்மா, அப்பா வேலைக்கு போக வேண்டாம். நீங்களும் வேலை செஞ்சு கஷ்டப்பட வேண்டாம். வீட்டுல இருந்தே அப்பாவை பாத்துக்கோங்க. நான் வேலைக்கு போறேம்மா, நான் சம்பாதிக்கிறேன். இல்ல சந்துரு, நான் வேலை செஞ்சு ஒன்றும் கஷ்டம் எல்லாம் படையல. இஷ்டப்பட்டு தான் அம்மா இந்த இட்லி கடையை நடத்திட்டு இருக்கேன். அதுவும் நான் ஒத்தையில பாக்கையில வேலைக்கு வேற ஆள் வச்சிருக்கேன். பரவாயில்லம்மா, நான் பாத்துக்கிட்டேனே. வேண்டாம் வேண்டாம், நீ நல்லா படிக்கணும் சந்துரு. ஒழுங்கா அம்மா சொல்லிதான் நீ கேளு. நீ நல்லா படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு போ. வேலைக்கு போய் சம்பாரிச்சு அம்மைக்கு தா. சரிம்மா. உங்களுக்கு தேவைன்னா சமைச்சு சாப்பிடுங்க. அதே என்ன ஏட்ட வந்து கேக்குது? ஹோட்டல்ல தான வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு கிடந்தீங்க. ஹோட்டல்ல தினமும் வாங்கி சாப்பிட முடியலம்மா, நாக்குக்கு நல்லாவே இல்ல. நல்ல மீன் குழம்பு வச்சு பொரிச்ச மீன் வச்சு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. நீயும் வேற மீன் குழம்பு வச்சிட்டு அதாம கேட்டேன். போமா, அம்மிக்கு அனுபலைக்கு கொஞ்சம் சோறு போட்டு எடுத்துட்டு வா. முடியாது, நான் பொங்கல சோத்தை யாரும் திங்கக்கூடாது. அத்தை, அப்படின்னா நாங்க தனியா பொங்கிக்கிடட்டுமா? என் பிள்ளையே என்கிட்ட பிரிச்சு கூட்டிட்டு போயாச்சு. சோத்து பானி பிரிக்கையில எனக்கு ஒரு வருத்தமும் இல்ல. ஆனா என் வீட்டு அடுப்புல வந்து யாரும் கை வைக்க கூடாது. உங்களுக்கு வேணா வெளியே போட்டு பொங்கி தின்னுடுங்க. என் வீட்டு பாத்திரம் கூட ஒன்னையும் தொட்டக்கூடாது சொல்லிவிட்டேன். சாராஜா, இப்படி சொன்னா என்னமா அர்த்தம்? பாத்திரத்தை எடுக்க கூடாது, அடுப்பே எடுக்க கூடாது, அவ எப்படி சமைப்பா? இதுக்கு முன்னால எங்க போய் சமைச்சாலும் அங்க இருந்து சமைச்சு எடுத்துட்டு வந்து சாப்பிடுங்க. அங்க எப்படிமா வாயாம வாட முடியும்? இந்த வீட்டுக்குள்ள சமைக்க கூடாது, அவ்வளவுதான். நீங்க எங்க போய் எங்க உட்கார்ந்து சமைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. என் வீட்டு அடுப்படியில நான் மட்டும் தான் சமைப்பேன், வேற யாருக்கும் இடம் கிடையாது. இந்த இடத்துல போட்டு சமைக்கட்டுமா? நடு வீட்டுக்குள்ளே சமைக்குது. வெளியே போனா அடுப்பு எரியாதுமா, காத்தடிக்கல. என்ன அடிச்சாலும் சரி, இங்க சமைக்க கூடாதுன்னா சமைக்க கூடாது. போங்க, வெளியே போட்டு சமைச்சு தின்னுங்க, அப்பதான் அறிவு வரும். சரோஜா பாட்டி, இருக்கட்டும் பாட்டி, பரவாயில்ல. அந்த வீட்ல அடுப்பு பாத்திரம் எல்லாம் இருக்குல்ல, அது மட்டும் எடுத்துட்டு வந்து தரீங்களா பாட்டி? எடுத்துட்டு வந்துடலாமா? வெளியே வச்சு பொங்குனா காத்துல அணையுமே. வேற என்ன செய்ய பாட்டி, பொங்கிதானே ஆகணும், பசிக்குதுல்ல.
அதனால அங்க போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருவோம். சரிம்மா வா போ. பசிக்குதுன்னா அப்பவே சோறு பங்கி குழம்பு வச்சு தின்றுக்கணும். இல்ல தினமும் ஹோட்டல்ல இருந்தானே வாங்கி திங்காவே அப்படியே தின்றுக்கணும். நான் சமைக்கிற வரைக்கும் தருவானி உட்காந்துட்டு முடிச்சிட்டு இருக்காவ. நான் கொடுப்பேன், அவ மொவ நல்லா சாப்பிடுவா. எல்லாம் உன் பாட்டியை சொல்லணும். வயசாகுது, யாருக்குனே உடம்பு சரியில்லை. அந்த நேரத்துக்கு ஏதாவது சாப்பிடன்னு தோணாது. இனி போய் அடுப்பெல்லாம் எடுத்துட்டு வந்து சமைச்சு கொண்டாடினமே தான். கண்ணு கேட்டா தூரத்துல இருக்க நம்ம ஆட்டுக்கு நிம்மதியா இருந்தேன். இப்ப என்னடா வீட்டுக்குள்ள கூட்டி வந்து வச்சுட்டு நம்மளுக்கு தான் சோதனையா இருக்கு. இந்த ராணி ஒழுங்கான ஒரு முடிவை சொல்ல மாட்டேங்காளே. வேணும் வேண்டாம்னு சொன்னா என் மகனுக்கு வேற இடத்துல பொண்ணு பார்த்து நான் தொலைப்பேன். அதையெல்லாம் சொல்ல மாட்டேங்க. என்ன செய்ய, மறுபடியும் நேரடியா போய் கேட்டலாமா? அவ வீட்டுக்கு போனாலே எப்பத்தாலும் அசிங்கம் தான் படுத்துவா. அதனாலதான் அந்த வீட்டு பக்கமே போக வேண்டாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த நெட்ட மாறிக்கிட்ட சொல்லிவிட்டா அது சரியான நெட்ட மாடா இருக்கு. அதுகிட்ட சொல்லிவிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. கேட்டுட்டு வந்திருக்கு ஒரு உருப்படியான பதில் இல்லை. அவ யாத்தினாலாம் இவ கேட்டுட்டு வந்தாலாம். இத சொல்றதுக்கு அங்க இருந்து இங்க வரணுமா? இதுல வேற புல்டா பண்ணிட்டு போற அந்த சரோஜாவை. அந்த சரோஜா சரியான ஆளா இருந்திருக்கா. சொத்து வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்னு ஒதுங்கி இருந்த மாதிரி இருந்துட்டு அழகா மகனை விட்டு காதலிக்க விட்டுருக்காளே. இத்தனைக்கும் அந்த பிள்ளை இத்தனை வருஷமா இந்த ஊர்லயே கிடையாது. வெளியூர்ல யாருக்கும் தெரியாம இந்த ராணி படிக்க வச்சிருக்கா. ஆனா அந்த சரோஜா அவன் மகனை அழகா விட்டு காதலிக்க விட்டாளே. ஏன் மகனுக்கு அந்த விவரம் கூட இல்ல. வந்த உடனே அந்த பிள்ளைய போய் பார்த்தாச்சு, அவளை காதலிக்க தெரியல. ஆனா அந்த சரோஜா மாவே அதுக்குள்ள எப்படியே காதலிச்சுட்டான். எப்படி பார்த்தா எப்படி பேசணும் ஒன்னும் தெரியல. அதுக்குள்ள காதலிச்சுட்டான். இது அந்த ராணிக்கே தெரியல. அவ அப்படின்னா சரியான முட்டைக்கல்தையா தானே இருந்திருக்கா. இப்ப என்ன செய்ய, அவளுக்கு போன் போட்டு கேட்கவும் எனக்கு இஷ்டம் இல்ல. கண்டிப்பா என்கிட்ட திமிர எடுத்து பேச்சுதான் பேசுவா. யார மறுபடியும் அனுப்பி விட்டு கேட்கலாம்? யார் அனுப்பி வச்சாலும் யாசிதான் விடுவா. பேசாம அவளுக்கு போன் அடிச்சு கேட்டுட்டா என்ன? போன் போட்டா மட்டும் அப்படியே இனிக்க பேசிடுவாள் அந்த ராணி. திமிரு பிடிச்சவா. எதுக்கு போன் போட்டா நான் போட மாட்டானான்னு கேப்பா. அவட்டெல்லாம் மனுஷன் பேச முடியுமா? வேற என்ன செய்ய, சுத்தி ஆகப்பட்டது வச்சிருக்காளே. நம்ம தான் போய் காலில் விழ வேண்டியதா இருக்கு. போன் அடிச்சு அவட்ட கேப்போம். அந்த ராணி எப்படியா சம்மதிக்க வைக்கணுமே. எதுக்கு மூத்த மாவளை கெட்டித்தர சம்மதிச்சா ரெண்டாவது பிள்ளை கெட்டித்தரதுக்கு சம்மதிக்க மாட்டீங்க? ஒருவேளை என் மகன் வெளிநாட்டுக்கு போக மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. எவ்வளவு எதை சொல்லிட்டாலோ. சீச்சி, யார் போய் சொல்லுவா? அப்படியே சொன்னாலோ அப்படியெல்லாம் எப்படி தெரியும்? அதெல்லாம் இருக்காது. ஒருவேளை எங்களை விட பெரிய இடமா எதுவும் பார்த்துட்டாலோ என்னன்னு தெரியலையே. ராசத்தியக்கா, இந்த இடத்த பெருக்கி தொடக்கட்டுமா? நீங்க கொஞ்சம் வெளியே போங்கலாம். ஏய், உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நான் ஒரு இடத்துல இருந்தாலோ இல்ல நின்னாலோ உட்கார்ந்து இருந்தாலோ அந்த இடத்துல வந்து கிளீன் பண்ணாதானே. சோஃபால இருந்தா இப்படிதான், அங்க பெருக்க போறேன் தொடக்க போறேன்னு வந்துறியா? சரி, நீ இந்த பக்கம் வந்தா இங்கே வந்து கேட்டுட்டு இருக்கா. வீடு முழுக்க கிளீன் பண்ணிட்டியோ? இல்லக்கா, இப்பதான் ஒரு இடமா கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். அதான் முதல்ல இங்க தொடச்சிடலாமேன்னு வந்து பார்த்தா நீங்க இங்க நின்னுட்டு இருக்கீங்க. எப்பவுமே சோஃபால தானே இருப்பியா, அங்கேயே போய் இருங்கக்கா, நான் மத்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணிடுறியே. பாரு, எனக்கு நீ ஆர்டர் போடாத, நான் எங்க இருக்கணும் இருக்க கூடாதுன்னு. மரியாதையா போய் ஏது சோஃபா போட்டு கிடத்தியோ என் ரூமையே கிளீன் பண்ணு. அதுக்கு வர வந்து இங்க கிளீன் பண்ணு போ. சரிக்கா. அவ வீட்டு வேலைக்காரிலாம் மேடம் மேடம்னு காலில் விளையாடுவே. எனக்கு வந்து சேர்ந்துருக்குது பாரு, என்னையவே ஏத்து பேசிட்டு. இவ்வளவு எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். பாட்டி, நம்ம இங்கேயே இருப்போம் பாட்டி. அம்மாட்ட சொல்லுங்களேன். உங்க அம்மா தான் சொன்ன கேட்க மாட்டேங்காளேம்மா. இன்னைக்கே கிளம்புங்கன்னு சொல்லிட்டா. நம்மளை கூட்டிட்டு போய் விடுறதுக்கு கார்லாம் ரெடி பண்ணிட்டாம்மா. சீக்கிரமா கிளம்புங்கன்னு இப்போ உங்க அம்மா தான் என்கிட்ட சொல்லியே விட்டா. பாட்டி வேண்டாம் பாட்டி, இங்கே இருக்கலாம் பாட்டி. ஜெனி அக்கா இங்கே தான் இருக்கா. பாவம் பாட்டி, அவங்க வீட்டில் அவளை எப்படிலாம் பேசுறாங்கன்னு பார்த்தீங்கல்ல. அந்த வீட்டில் ஒருத்தன் இருக்கானே, அதான் அத்தானோட தம்பி, அவன் எப்படி பேசுறான்னு பார்த்தீங்கல்ல. அது மட்டும் இல்லை, அத்தையும் அவ கூட பேசுறதே இல்லை. பாட்டி மட்டும்தான் ஏதோ பேசுறாங்க, அவளுக்கு ஆதரவா இருக்காங்க. இங்க அப்பா அம்மாவும் போய் அவளை பார்த்து பேசுறதில்ல. நம்மளும் இப்படி விட்டுட்டு போனா அவளுக்கு யார் பாட்டி இருக்கா? ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அவ யார்கிட்ட ஹெல்ப் கேட்பா? எனக்கும் அதாம்மா தோணுச்சு. ஆனா உங்க அம்மா கிளம்பு கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கா. 1 மணி நேரத்துல ரெடி ஆகுங்கன்னு சொல்லி விட்டாமா. இல்ல பாட்டி, வேண்டாம் பாட்டி, நான் இங்க இருந்தே காலேஜ் படிக்கிறேன், நீங்களும் இங்கேயே இருங்க, எல்லாரும் இங்கே ஒன்னா இருப்போம் பாட்டி. இல்லம்மா, உங்க அம்மா ரொம்ப கோவப்படுவா, நம்ம கிளம்புவோம். பாட்டி, அம்மா ஒத்தையில இங்க இருந்து என்னதான் பண்ண போறாங்க?
அனு அக்காவும் அங்க போயிட்டா. இப்போ அப்பாவும் அம்மாவும் மட்டும்தான் இங்க இருக்காங்க. இவங்க 2 பேர் மட்டும் இங்க ஒத்தையில இருந்து என்ன பண்ண போறாங்க பாட்டி? நம்ம 3 பேரும் அங்க தனியா இருக்கணும். அதுக்கு எல்லாருமே இங்க சேர்ந்தே இருக்கலாமே. எனக்கு அனு அக்கா அங்க இல்லாதது ஒரு மாதிரி இருக்கு. அங்க இருந்து வரும்போதே நான் டிசைட் பண்ணிட்டு தான் வந்தேன் இங்கேயே இருக்கலான்னு. ப்ளீஸ் பாட்டி, அம்மாட்ட பேசுங்களா? நான் பேசிட்டேம்மா. உங்க அம்மா கேட்க மாட்டேங்கால, என்ன செய்ய? அப்படின்னா அப்பாட்ட பேசுங்க பாட்டி. உங்க அப்பா இருக்கும்போது தானம்மா உங்க அம்மா சொன்னா இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, உன்னைய கூட்டிட்டு போக சொல்லி. பாட்டி அப்படின்னா சரி, நீங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. ஓ மகளெல்லாம் என் கூட கூட்டிட்டு போக முடியாது, அவளை நீயே வச்சு பார்த்துக்கோன்னு சொல்லுங்க. ஐயோ, நான் எப்படிம்மா அப்படிலாம் சொல்லுவேன்? சொல்லுங்க பாட்டி, அப்பதான் எங்க அம்மாக்கு கொஞ்சமாவது புரியும். இப்போ மகளை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்கங்கிறதுனால தான் அவங்க இவ்வளோ தைரியமா இருக்காங்க. நீங்க பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லுங்க, அவங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். ஐயோ, நான் அப்படிலாம் சொல்லிக்கிட மாட்டேம்மா. அப்ப விடுங்க பாட்டி, நான் சொல்றேன். பாட்டிக்கு இப்போ என்னையெல்லாம் பார்த்துக்க முடியல, நான் இங்கே இருக்கேன்னு சொல்றேன். அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். சரிம்மா, அம்மையை கோவப்படுத்தாதம்மா. வா, நம்ம வீட்டுக்கே போவோம். உங்க அம்மா தான் கேட்க மாட்டேங்கல்ல. பாட்டி நான் பேசிக்கிறேன் பாட்டி, நான் கிளம்ப மாட்டேன், இங்கே தான் இருக்க போறேன். எனக்கு இந்த ஊர்ல இருந்து வர்றதுக்கு இஷ்டமே இல்லை. ஏமா? என்னமோ தெரியல பாட்டி, அனுவுக்காக நினைச்சா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அதனால இங்கே இருக்கலான்னு தோணுது. எனக்கும் அப்படிதாம்மா தோணுது. ஜெனி, என்ன ரெடியாவலையா? இல்லம்மா. இல்லையா? ஏன், எதுக்கு? போய் பேக்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சீக்கிரமா ரெடி ஆகு. இன்னும் 1/2 மணி நேரத்துல ரெடியாகி கீழே வரணும். அம்மா, நான் ஊருக்கு போகல. என்னது, ஊருக்கு போகலையா? ஆமா, நான் ஊருக்கு போகல. என்ன சொல்ற? எதுக்காக போகல? அது எனக்கு இங்கே இருக்கணும்னு தோணுது. இப்படிதான் முதல்ல வந்தவளும் சொன்னா. கடைசியில என்ன நடந்துச்சு? இங்க பாரு ஜெனி, மரியாதை என்ன 10 நிமிஷத்துல கிளம்பி நீ கீழே வரணும். இங்கெல்லாம் இருக்க கூடாது. அம்மா, எனக்கு அங்க போகவே பிடிக்கல. இவ்வளவு நாள நீ அங்கதானே இருந்த, அது என்ன இங்க வந்தோடனே திடீர்னு பிடிக்காம போயிருது? அது பாட்டியால என்னை எப்போ சரியா பார்த்துக்கிடவே முடியல, அதனால நான் இங்கே இருக்கேனே. என்னது, பாட்டியால பாத்துக்கிட முடியலையா? ஆமா, அவங்களுக்கு வயசாகுதுல்ல. அப்படியா? அப்ப சரி, நம்ம வீட்ல இருந்து 4 வேலைக்காரங்களை நானே அனுப்பி விடுறேன். உங்களுக்கு சமைச்சு தந்து பாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல வேலைக்காரியை அனுப்பி விடுறேன். போ, சீக்கிரமா கிளம்பு. அம்மா, அவ்வளோ தூரம் எதுக்கு வேலைக்காரங்களை அனுப்பி வைக்கணும்? அதுக்கு நானும் பாடி தாத்தாவும் இங்கேயே இருந்துடுறோம். வேலைக்காரங்க எதுக்கு அங்க தனியா இங்க தனியான்னு வைக்கணும்? எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கலாம். ராணி, எனக்கு பிள்ளை சொல்றது தான் சரின்னு தோணுதுமா. எல்லாரும் ஒரே இடத்துல இருப்போமே, பிள்ளைய ஆசைப்படியா? இப்படிதான் அவ ஆசைப்பட்டானு விட்டு கொடுத்து எல்லாம் நாசமாக்கிட்டு இருக்கா. இப்போ ஒரு குப்பை மேட்ல கடந்து புரண்டுகிட்டு இருக்கா. இவ வாழ்க்கை அந்த மாதிரி ஆவணுமோ? இவ அங்கே இருந்து படிக்கட்டும். சீக்கிரமே மாப்பிள்ளை பாத்துருவேன், கல்யாணத்து அன்னைக்கு வந்தா போதும். கல்யாணமா? அதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஏன், நீ எவனையாவது காதலிக்கிறியோ? அம்மா, என்ன போய மூடிட்டு இரு. ராணி, பிள்ளைய அப்படிலாம் பேசாதம்மா. பேசாம என்ன செய்ய சொல்றீங்க? இப்படிதான் அவளை நம்பினேன், கடைசியில என்ன பண்ண, நம்பிக்கைக்கு துரோகம் பண்ண. இதுக்கு மேல யாரையும் நம்ப போறது இல்ல. கூட்டிட்டு கிளம்புங்க. ஏய், பாட்டி கூட ஊருக்கு கிளம்பு. முடியாது, நான் இங்கதான் இருப்பேன், போக மாட்டேன். ஜெனி, அரஞ்சேன்னு வச்சுக்கிய. ராணி, ஏமா? பிள்ளை இங்க உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுறது தப்பா? எதுக்குமா அவளை இப்படி பேசுறா? பாவமா, சின்ன பிள்ளை ஆசைப்படியா? இருந்துட்டு தான் போட்டுமே. இங்கே இருந்து காலேஜ் படிக்கிறேன்னு சொல்றா. முதல்ல அனுவும் அவ கூட இருந்தா, அதனால அங்க இருந்துட்டா. இப்ப அங்க யாரும் இல்லல்ல, அதான் தனியா இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, இங்கே இருக்கலாம்னு சொல்லியா? அனு அப்படி செஞ்சிட்டாங்கிறதுனால ஜெனி அதே மாதிரி செய்வான்னு கிடையாதுமா. அம்மா சொல்லியெல்லாம் அம்மா பாத்துக்கிடியா, அப்படிலாம் அவ செய்ய மாட்டா. நீ சொல்ற மாதிரி தான் அவ கல்யாணம் பண்ணிக்கிடுவாம்மா. நீ எதையோ மனசுல போட்டு குழப்பிக்கிடாதே. ஏமா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. இவ இங்க இருந்து கிளம்பணும், அவ்வளவுதான். நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன். காலேஜ் இங்க இருந்தா படிக்க போறேன். பாருங்க, இப்பவே சொல்லு வார்த்தை கேட்காம போறா. நான் சொல்ல ஒரு வார்த்தை கேட்காம உள்ள ஓடுறது பாருங்க. இப்படி இருக்கவே நான் சொல்றது கேட்டு நடப்பா நீங்க நினைக்கிறீங்களோ? நடப்பாமா, இங்க இருக்கணும் தானே ஆசைப்படியா, இருக்கட்டுமே. அம்மையும் கூட இருக்கணும்னு
ஆசைப்படியம்மா இருக்கேனே. யாருமே நான் சொல்றத புரிஞ்சுக்காதுங்க. எல்லாம் உங்க இஷ்டத்துக்கே முடிவெடுங்க. இன்னைக்கு இல்லாட்டியும் நாளைக்காவது கிளம்பி தான் ஆகணும்.